ஈவினிங் போல் நக்ஷுக்குட்டிக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டு உச்சி குடுமி போட்டு விட்டேன். போட்டுட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு. பால் வாங்க போலாமான்னு கேட்கவுமே டக்குன்னு போய் தூக்குவால் எடுத்துட்டு கிளம்பிட்டா பால் வாங்குறதுக்கு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே பால் பண்ணை இருக்கு. ஸோ பசும் பால் ஈஸியாக கிடைக்கும். பால் வாங்கிட்டு வந்ததுமே நக்ஷுக்குட்டிக்கு பால் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு டீ போட்டுட்டேன். நைட்டு டின்னருக்கு இட்லி வித் இட்லி குருமா தான் ரெடி பண்ண போறேன். இட்லி குருமா வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது. அது எல்லாத்தையுமே பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு கடாயில 2 கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்துக்குள்ள இன்னொரு அடுப்புல இட்லியும் ஊத்திட்டேன். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர்ல வதங்கினதும் 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி மசிய வதங்கினதும் ஒரு பிளேட்ல மாத்தி சூடாறினதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா பொரிக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். அதே கடாயில ஆயில், கடுகு, உளுந்தம் பருப்பு, 2 துண்டு பட்டை, கருவேப்பிலை, அரைச்சு வச்ச பேஸ்ட், தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு குருமா நல்லா கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடான இட்லியில ஊத்தி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.